டைரக்டர் லீ வான் டை இயக்கத்தில் வந்தது கேங்ஸ்டர் த காப் த டெவில் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஆரம்பத்திலே ஒரு சீரியல் கில்லர் ஒரு காரை ஃபாலோ பண்ணி அந்த கார் பின்னாடி இடிச்சிடுறான். அந்த காரணம் காருக்கு எதனா டேமேஜ் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறான். அந்த டைமில் அந்த சீரியல் கில்லர் அவனை கொடூரமாக கொலை பண்ணிடுறான். இதே பேட்டர்னில் தொடர்ந்து கொலை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். படத்தோட ஹீரோவும் ஒரு கேங்ஸ்டராக இருக்காரு. ஒரு கட்டத்தில் சீரியல் கில்லர் நம்ம கேங்ஸ்டரையும் அதே பேட்டர்னில் கொலை பண்ண பார்க்குறான். ஆனால் நம்ம கேங்ஸ்டர் 2 கத்திக்கோத்தோட தப்பிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் போலீஸும் கேங்ஸ்டரும் சேர்ந்து அந்த சீரியல் கில்லரை தேடுறாங்க. அந்த சீரியல் கில்லர் இவங்க 2 பேர்கிட்டயும் மாட்டினானா இல்லையான்றது தான் இந்த படத்தோட கதை. கேங்ஸ்டர் காப் டெவில் இவங்க வச்சிருக்கிற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே கதையோட ரைட்டிங்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த படத்தில் மொத்தம் 2 ஹீரோக்கும் ஈக்குவலான ஸ்க்ரீன் டைம் கொடுத்துருக்காங்க. படத்தில் வர ஒரு ஆக்ஷன் சீன்ஸும் தரமாக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக டான்லியோட ஆக்ஷன் சீன்ஸ் அல்டிமேட்டாக இருந்தது. செகண்ட் ஹாஃபில் இந்த 2 ஹீரோவும் சேர்ந்து சீரியல் கில்லரை பிடிக்கிற மாதிரியான ஒரு கார் சேசிங் சீன் வரும். அது வேற லெவலில் இருந்தது. படம் தாறுமாறாக இருக்கு. இந்த படத்தை நான் இங்கிலீஷில் தான் பார்த்தேன். எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சது. எந்த ஒரு இடத்துலையும் போரே அடிக்கல. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் விறுவிறுப்பாகவே எடுத்திருந்தாங்க. படத்தில் நடிச்ச எல்லா ஆக்டரோட பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்தது. அடல்ட் கண்டென்ட்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் ரத்தம் தெரிக்கிற மாதிரியான சீன்ஸ் நிறையவே இருக்குது. டியூரேஷனும் 1 hour 50 minutes கிட்டே இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாரி உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் guys.